Welcome back to Digital Vishnu YouTube channel. In the particular video, Google Analytics 4 இருக்கக்கூடிய 2 important FAQ பத்தி தான் பார்க்க போறோம். அதுல first FAQ என்னன்னு பாத்தீங்கன்னா how to adjust default session timeout. Then second FAQ என்னன்னு பாத்தீங்கன்னா how to exclude internal traffic. Okay. அதுல first FAQ default session timeout னா என்ன அப்படின்றத பார்க்கலாம். First அதோட definition என்னன்னு பார்க்கலாம். சரிங்களா? Default session timeout refers the period of inactivity. அதாவது ஒரு யூசர் உங்கள் வெப்சைட்டுக்கு வர்றாங்க அப்படின்னா அந்த யூசர் உங்கள் வெப்சைட்டில் எவ்வளோ நிமிஷம் வந்து இன்ட்ராக்டிவ் பண்ணாமல் இருக்காங்களோ அந்த டைம் ரைட்டிங்களா. எக்ஸாம்பிள் பர்சன் ஏ அப்படின்றவர் வந்து உங்கள் வெப்சைட்டுக்கு வர்றாங்க ரைட்டிங்களா. அந்த பர்சன் வந்து உங்கள் வெப்சைட்டில் கூடிய ஒரு பர்டிகுலர் பேஜை விசிட் பண்ணுறாங்க. பட் ஆஃப்டர் 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் அந்த பேஜை விட்டு அவர் எக்ஸிட் ஆகிறார் ரைட்டிங்களா. வித்தின் 30 மினிட்ஸ்க்குள்ளே அந்த பர்சன் திரும்ப வந்து அந்த பர்டிகுலர் பேஜில் என்கேஜ் ஆனாங்க அப்படின்னா அந்த செஷன் வந்து அகெயின் கண்டினியூ ஆகும் ரைட்டிங்களா. அப்போ 30 மினிட்ஸ் வரைக்கும் அந்த பர்சன் அந்த பேஜுக்கே வராமல் விட்டுட்டு போயிட்டு திரும்ப 30 மினிட்ஸ்க்கு அப்புறம் வந்து வந்தாராக்கும் அந்த செஷன் வந்து நியூ செஷனாக கன்சிடர் பண்ணப்படும் ரைட்டிங்களா. இதை ரியல் டைமாக உங்களுக்கு சொல்கிறேன். எக்ஸாம்பிள் என்னோடய வெப்சைட் எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு என்னோடய வெப்சைட் போய்க்கிறேன். digitalvishnu.in அப்படின்ற என்னோடய வெப்சைட் போய்க்கிறேன். என்னோடய வெப்சைட்டில் இருக்கக்கூடிய ஒரு பர்டிகுலர் பேஜை ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் இன் கோயம்புத்தூர் அப்படின்ற பேஜில் நான் இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பேஜில் வந்து நான் 30 மினிட்ஸ் வரைக்கும் இதில் என்கேஜ் ஆகிட்ருக்கேன் அப்படின்னா அது வந்து ஒரு செஷனை கன்சிடர் பண்ணப்படும் ரைட்டிங்களா. ஸோ அப்படி இல்லாமல் இதில் வந்து ஒரு 1 மினிட் வரைக்கும் இந்த பர்டிகுலர் பேஜில் நான் ஸ்க்ரால் பண்ணி பார்க்குறேன். இங்கே இருக்கக்கூடிய பட்டன் ஏதாவது கிளிக் பண்ணி பார்க்குறேன், இல்லை இங்கே இருக்கக்கூடிய பர்டிகுலர் லிங்க்கை நான் கிளிக் பண்ணி பார்க்குறேன். அதாவது ஒரு 1 மினிட் மட்டும் இந்த பர்டிகுலர் பேஜில் என்கேஜ் ஆகிட்டு இப்போ ஒரு நியூ பேஜுக்கு நான் போகிறேன்னு வச்சுக்கோங்களேன். அந்த நியூ பேஜ் வந்து நியூ டேப்பில் ஓப்பன் பண்ணிக்கிறேன் ரைட்டிங்களா. இப்போது இந்த பேஜ் வந்து நான் வந்து இப்போது இந்த பேஜில் வந்து நான் என்கேஜ் ஆகவே இல்லை. அதாவது என்னோட டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் இன் கோயம்புத்தூர் அப்படின்ற பேஜில் என்கேஜ் ஆகலை. என்னோடய நியூ பேஜுக்கு போய்ட்டு ரைட்டிங்களா. ஸோ இந்த நியூ பேஜுக்கு போய்ட்டு இந்த நியூ பேஜில் மட்டும் நான் என்ன பண்ணுறேன், ஒரு 5 மினிட்ஸ் என்கேஜ் ஆகிறேன் ரைட்டிங்களா. திரும்ப இங்கே வந்து ஸ்க்ரால் பண்ணுறேன், இங்கே இருக்கக்கூடிய பட்டனை கிளிக் பண்ணுறேன், சம் ஆக்டிவிட்டி பண்ணுறேன் ரைட்டிங்களா. இப்போ இதை மினிமைஸ் பண்ணிட்டு வேறு ஒரு பர்டிகுலர் ப்ரௌசருக்கோ இல்லை பர்டிகுலர் பேஜுக்கும் நான் போயிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அந்த 2 பேஜுமே என்ன ஆகுனா இன்ஆக்டிவாக மாறிடும் ரைட்டிங்களா. ஏன்னா அதில் இன்ட்ராக்டிவ் பண்ணலை இப்போதைக்கு ரைட்டிங்களா. அதை மினிமைஸ் பண்ணி வச்சனால அது இன்ஆக்டிவ் ஆயிடும். அப்போ அந்த இன்ஆக்டிவ் பண்ண அந்த 2 பேஜ்லேயுமே பார்த்திங்க அப்படின்னா வித்தின் 30 மினிட்ஸ்க்குள்ளே போய்ட்டு நான் என்கேஜ் ஆகிட்டேனாக்கும் அந்த செஷன் வந்து சிங்கிள் செஷனாக தான் கன்சிடர் பண்ணப்படும். அப்படி நான் 30 மினிட்ஸ் வரைக்கும் அந்த 2 பேஜுமே போகாமல் ஆஃப்டர் 30 மினிட்ஸ்க்கு அப்புறம் போனாக்கும் அது வந்து நியூ செஷனை கன்சிடர் பண்ணப்படும். ஸோ செஷன் வந்து 2 அப்படின்னு சொல்லி கவுண்ட் ஆகும் ரைட்டிங்களா. அப்போது உங்கள் வெப்சைட்டில் நீங்கள் GA4 போய்ட்டு அனாலிட்டிக்ஸில் போய்ட்டு நீங்கள் பார்க்குறப்போ செஷன் 1, 2 அந்த மாதிரி கவுண்ட் ஆகுது. எப்படி கவுண்ட் ஆகும்னா 30 மினிட்ஸ் வரைக்கும் ஒரு யூசர் ஒரு பர்டிகுலர் டேப்பில் வந்து என்கேஜ் ஆகிறாருன்னா அது ஃபுல்லாக சேர்ந்து ஒரு செஷன் தான். ஒருவேளை ஒரு 5 மினிட்ஸ் வந்து என்கேஜ் ஆகிட்டு திரும்ப எக்ஸிட் ஆகிறாரு, திரும்ப ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் வந்து திரும்ப அந்த பேஜில் என்கேஜ் ஆனாலும் அது 2 செஷனாக கன்சிடர் பண்ணப்படாது, ஒரு செஷனாக தான் கன்சிடர் பண்ணப்படும். ஒருவேளை ஒரு பர்டிகுலர் பேஜில் என்கேஜ் ஆகிட்டு அவர் எக்ஸிட் ஆகிறாரு, கரெக்டாக ஒரு 29th மினிட்ல வந்து திரும்ப அந்த சேம் பேஜில் என்கேஜ் ஆகிறாருன்னா அகெயின் அது ஒரு செஷனாக தான் கன்சிடர் பண்ணப்படும் ரைட்டிங்களா. அப்போது ஒரு பேஜில் வந்து குறைஞ்சது ஒரு ½ அன் ஹவர் ஒரு யூசர் எந்த ஒரு இன்ட்ராக்ஷனுமே இல்லாமல் இருக்கார் அப்படின்னா அந்த செஷன் வந்து அவுட் ஆகிடும் ரைட்டிங்களா. தட் இஸ் கால்ட் தி டிஃபால்ட் செஷன் டைம் அவுட். இது டிஃபால்ட்டாகவே கூகுள் அனாலிட்டிக்ஸ் 4 வந்து 30 மினிட்ஸ் தான் செட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த 30 மினிட்ஸ் வந்து நீங்கள் 5 மினிட்ஸாக கூட செட் பண்ணிக்கலாம். அப்போ 5 மினிட்ஸ் வரைக்கும் ஒரு வெப்சைட்டில் ஒரு யூசர் வந்து எந்த இன்ட்ராக்ஷனுமே இல்லாமல் இருந்தார், திரும்ப 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் திரும்ப வந்து அந்த வெப்சைட் என்கேஜ் ஆகிறாருன்னா அது 2 செஷனாக கன்சிடர் பண்ணப்படும். அப்போது உங்களோட கூகுள் அனாலிட்டிக்ஸ் 4 வந்து நீங்கள் அதிகமான செஷன்ஸ் கவுண்ட்டை காட்ட ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் டிஃபால்ட் செஷன் டைம் அவுட் வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் ரைட்டிங்களா. ஏன்னா மோஸ்ட் ஆஃப் வெப்சைட் ஓனர் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்க வெப்சைட்டில் இருக்கக்கூடிய செஷன்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் ரைட்டிங்களா. ஸோ அதை இன்க்ரீஸ் பண்ண நினச்சாங்க அப்படின்னா அந்த டிஃபால்ட் செஷன் டைம் அவுட் வந்து அவங்க என்ன பண்ணிக்கலாம் 30 மினிட்ஸ்லேருந்து கம்மி பண்ணிக்கலாம் ரைட்டிங்களா. அப்போ ஒரு 5 மினிட்ஸ் வரைக்கும் ஒரு யூசர் வந்து ஒரு பர்டிகுலர் பேஜில் என்கேஜ் ஆகிறாரு, கரெக்டாக 4 மினிட்ஸ்க்கு அப்புறம் எக்ஸிட் ஆகிறாரு, எக்ஸிட் ஆகிட்டு திரும்ப அந்த பர்டிகுலர் பேஜுக்கு வந்தார் அப்படின்னாக்கும் ஆஃப்டர் 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் வந்தாங்களுக்கும் அது செகண்ட் செஷனை கன்சிடர் பண்ணப்படும். ஆனால் ப்ரீவியஸ் கேஸில் பார்த்தீங்கன்னாக்கும் 30 மினிட்ஸ் வரைக்கும் அந்த பர்டிகுலர் பேஜில் திரும்ப வந்து என்கேஜ் ஆகிறாங்க அப்படின்னா அது வந்து சேம் செஷனை கன்சிடர் பண்ணப்படும் ரைட்டிங்களா. அப்போ இது எப்படி வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுறது அப்படின்றத லைவாக பார்க்கலாம் ரைட்டிங்களா. ஸோ அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு உங்களோட கூகுள் அனாலிட்டிக்ஸ் 4 அக்கௌண்ட்டு போய்க்குங்க. அதில் அட்மின்னு சொல்லிட்டு ஒரு கியர் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் டேட்டா ஸ்ட்ரீம்னு சொல்லிட்டு ஒரு பர்டிகுலர் மெனு இருக்கும், அந்த மெனு போய்க்குங்க. இங்கே டேட்டா ஸ்ட்ரீம் இருக்கா, இதுக்கு போய்க்குங்க. இதில் இந்த ரைட் சைடில் இருக்கக்கூடிய அந்த ஆரோ பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரால் பண்ணுங்கள். கான்ஃபிகர் டேக் செட்டிங் சொல்லிட்டு ஒரு மெனு இருக்கும், அதில் ரைட் சைடில் இருக்கக்கூடிய அந்த ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணிக்கோங்க.
ஸோ லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா லோடிங்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஷோ ஆகும். அதுக்கப்புறம் திரும்ப இங்கே கீழே பார்த்தீங்கன்னா ஷோ மோர் அப்படின்ற ஒரு பர்டிகுலர் மெனு இருக்கும். இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னாக்கும் அட்ஜஸ்ட் செஷன் டைம் அவுட்னு சொல்லிட்டு ஒரு மெனு இருக்கும். இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கனாக்கா இதில் வந்து டிஃபால்ட்டாகவே பாருங்கள் 0 hours 30 minutes 10 seconds இருக்கும். அப்போது ஒரு யூசர் உங்கள் வெப்சைட்டில் 30 minutes 10 seconds ஒரு யூசர் என்கேஜ் ஆகிறாங்க அப்படின்னா அதை தான் ஒரு செஷனாக கன்சிடர் பண்ணப்படும். ஒருவேளை ஒரு 10 minutes என்கேஜ் ஆகிட்டு திரும்ப வெளியில் போயிட்டு ஒரு 5 minutesக்கு அப்புறம் திரும்ப அந்த வெப்சைட்டுக்கு வந்து மறுபடியும் அவர் ஒர்க் பண்ணுறாரு அப்படின்னா அகெயின் 30 minutes வரைக்கும் அவர் ஃபுல்லாக என்கேஜ் ஆனால் தான் அது ஒரு சேம் செஷனாக கன்சிடர் பண்ணப்படும். ரைட்டுங்களா? ஒருவேளை எனக்கு வந்து ஒரு 5 minutes வரைக்கும் தான் அவர் என்கேஜ் ஆகணும், திரும்ப வெளில போயிட்டு திரும்ப எப்போ வந்தாலும் அது செகண்ட் செஷனை கன்சிடர் பண்ணப்படணும் அப்படின்னா இந்த மினிட்ஸ்ன்ற இடத்துல நீங்கள் என்ன பண்ணலாம், இங்கே 5 minutesன்னு சொல்லி கொடுத்துக்கலாம். ரைட்டுங்களா? ஓகே. அப்போ எவ்ரி 5 minutes ஒரு யூசர் இன்ஆக்டிவாக இருந்துட்டு திரும்ப வந்து உங்கள் வெப்சைட்டுக்கு வந்தாலும் அது செகண்ட் செஷனாக கன்சிடர் பண்ணப்படும். ரைட்டுங்களா? ஸோ இதுதான் வந்து அந்த செஷன் டைம் அவுட்ன்றதை வந்து எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறது அப்படின்றதுக்கான ஒரு இன்ஃபர்மேஷன். ரைட்டுங்களா? ஒன்ஸ் இதில் நீங்கள் ப்ராப்பராக செட் பண்ணிட்டு சேவ் கொடுத்தீங்கன்னாக்கும் ஆட்டோமேட்டிக்காக இது வந்து உங்களுக்கு ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். நெக்ஸ்ட் வந்து உங்கள் வெப்சைட்டில் யாரெல்லாம் 5 minutes வந்து இன்ஆக்டிவ் இருக்காங்களோ அதோட ஒரு செஷன் டைம் அவுட் ஆகிட்டு திரும்ப மறுபடியும் ஒரு வெப்சைட்டுக்குள்ள 5 minutesக்கு அப்புறம் வந்தாலும் அது செகண்ட் செஷனாக கன்சிடர் பண்ணப்படும். ரைட்டுங்களா? எக்ஸாம்பிள் இப்போ இந்த பர்டிகுலர் வெப்சைட்டுக்கு நான் போயிட்டு இதில் வந்து கரெக்டாக ஒரு 1 minute கூட நான் என்கேஜ் ஆகலை, வெளில போயிட்டு திரும்ப அதே பேஜுக்கு ஆஃப்டர் 5 minutesக்கு அப்புறம் வந்தனாக்கும் இது வந்து இந்த பர்டிகுலர் பேஜுக்கான செஷன்ஸ் வந்து 2 கன்சிடர் பண்ணப்படும். ரைட்டுங்களா? ஓகே. நெக்ஸ்ட் செகண்ட் FAQ என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கும் இன்டர்னல் டிராஃபிக் வந்து நம்ம எப்படி வந்து எக்ஸ்க்ளூட் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். இந்த இன்டர்னல் டிராஃபிக்கை நம்ம ஏன் எக்ஸ்க்ளூட் பண்ணணும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வெப்சைட் வந்து டிசைன் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா அந்த வெப்சைட் டிசைன் பண்ணுறப்போ நிறைய டீம்ஸ் வந்து அதில் இன்வால்வ் ஆவாங்க. ரைட்டுங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் டெவலப்மெண்ட் டீம் உள்ளே இருக்கும், மார்க்கெட்டிங் டீம் உள்ளே இருக்கும், நெக்ஸ்ட்டு கண்டென்ட் ரைட்டிங் டீம் உள்ளே இருக்கும். இவங்கெல்லாம் சேர்ந்து என்ன பண்ணுவோம்னா அந்த வெப்சைட் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக அக்சஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ரைட்டுங்களா? ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கும் டிராஃபிக்கில் வந்து கவுண்ட் ஆகிட்டே இருக்கும். ரைட்டுங்களா? ஒரு நாளைக்கு வந்து 50 times வந்து அந்த கண்டென்ட் ரைட்டிங் டீமும் மார்க்கெட்டிங் டீமும் வெப் டெவலப்மெண்ட் டீமும் அந்த வெப்சைட் அக்சஸ் பண்ணுறாங்க அப்படின்னா டிராஃபிக் கவுண்ட் வந்து 15 சொல்லி காட்டும். ரைட்டுங்களா? அப்போ என்னோடய வெப்சைட் வந்து டெவலப்மெண்ட் ஸ்டேஜில் இருக்கிறப்போ அந்த டிராஃபிக் வந்து கன்சிடர் பண்ணக்கூடாது. இல்லை ஃப்ரீக்வெண்ட்டாக என்னோடய ஆஃபீஸில் இருக்கக்கூடிய யூசர்ஸ் அந்த பர்டிகுலர் வெப்சைட்டுக்குள்ள அடிக்கடி போகிறாங்க அப்படின்னா அதை வந்து நான் எக்ஸ்க்ளூட் பண்ணணும் அப்படின்னு நினச்சினாக்கும் இந்த இன்டர்னல் டிராஃபிக் வந்து நான் எக்ஸ்க்ளூட் பண்ணிக்கலாம். ரைட்டுங்களா? இது எப்படி எக்ஸ்க்ளூட் பண்ணுறதுன்றது பார்க்கலாம். ஸோ இதுக்கு வந்து உங்களோட கூகுள் அனலிட்டிக்ஸ் 4 அக்கௌண்ட்டுக்கு போய்க்குங்க. அகெயின் செட்டிங் ஏரியாக்கான கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து இதில் டேட்டா ஸ்ட்ரீம் அப்படின்ற இந்த பர்டிகுலர் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இங்கே ரைட்ஸில் இருக்கக்கூடிய ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே ஸ்க்ரால் பண்ணிட்டு வாங்க. கான்ஃபிகர் டேக் செட்டிங் சொல்லிட்டு ஒரு மெனு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இங்கே லோடிங் வரும், வெயிட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வந்து அகெயின் கீழே ஸ்க்ரால் பண்ணிட்டு ஷோ மோர் அப்படின்ற இந்த பர்டிகுலர் மெனுவை கிளிக் பண்ணுங்கள். இங்கே கீழே ஸ்க்ரால் பண்ணிட்டு வந்தீங்களாக்கும் இதில் வந்து டிஃபைன் இன்டர்னல் டிராஃபிக் அப்படின்னு சொல்லி ஒரு மெனு இருக்கும், இதை கிளிக் பண்ணுங்கள். இங்கே கிரியேட் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இங்கே ரூல் நேம் இருக்கும், இந்த ரூல் நேமில் வந்து எக்ஸ்க்ளூட் இன்டர்னல் டிராஃபிக்னு சொல்லி டைப் பண்ணுறேன். இந்த இடத்துல நீங்கள் என்ன நேமாக வச்சுக்கலாம், அது வந்து உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் பர்பஸ் தான். ரைட்டுங்களா? நான் இந்த இடத்துல எக்ஸ்க்ளூட் இன்டர்னல் டிராஃபிக்னு சொல்லிட்டு ஒரு நேம் கொடுத்துக்கிறேன். இங்கே டிராஃபிக் டைப் வேல்யூ வந்து இன்டர்னல் இருக்கும், அதை அப்படியே வச்சுக்கோங்க. ரைட்டுங்களா? எதுவும் சேஞ்ச் பண்ண வேண்டாம். நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல ஐபி அட்ரஸ் இஸ் இன் ரேஞ்சுன்னு சொல்லிட்டு ஒரு பர்டிகுலர் டிஃபால்ட்டாக ஒரு மெனு இருக்கும். இதை ட்ராப் டவுன் மெனுவை கிளிக் பண்ணிவிட்டு ஐபி அட்ரஸ் ஈக்குவல்ஸ் அப்படின்ற இந்த பர்டிகுலர் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல வேல்யூன்ற இடத்துல வந்து உங்கள் ஐபி அட்ரஸோட வேல்யூ டைப் பண்ணணும். சப்போஸ் உங்களோட ஐபி அட்ரஸ் வேல்யூ வந்து கண்டுபிடிக்க தெரில அப்படின்னா இங்கே ரைட்லேயே பார்த்தீங்கன்னாக்கும் வாட் இஸ் மை ஐபி அட்ரஸ்னு சொல்லிட்டு ஒரு லிங்க் இருக்கும். இந்த லிங்க்கை ரைட் கிளிக் பண்ணி நியூ டேப்பில் ஓப்பன் பண்ணுங்கள். இதில் வந்து வாட் இஸ் மை ஐபி அட்ரஸ்ன்னு இருக்கும், இந்த பர்டிகுலர் லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்களாக்கும் IPv4 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐபி அட்ரஸ் வந்து ஷோ பண்ணியிருப்பாங்க. இதுதான் உங்கள் டிவைஸோட ஐபி அட்ரஸ். இந்த பர்டிகுலர் ஐபி அட்ரஸை காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிட்டு வந்து கூகுள் அனாலிட்டிக்ஸில் வந்து வேல்யூன்ற இடத்துல வந்து அந்த பர்டிகுலர் ஐபி அட்ரஸை பேஸ்ட் பண்ணுங்கள். பேஸ்ட் பண்ணிட்டு கிரியேட் கொடுத்தீங்கன்னாக்கும் ஆட்டோமேட்டிக்காக இந்த ஐபி அட்ரஸ்லேருந்து எவ்வளோ டைம்ஸ் கிளிக் பண்ணாலும் உங்களோட வெப்சைட்டில் வந்து அது இன்டர்னல் டிராஃபிக்காக கன்சிடர் பண்ணாது. ரைட்டுங்களா? சப்போஸ் உங்களோட ஆஃபீஸில் வந்து ஒரு 4 to 5 சிஸ்டத்துலேருந்து இதே மாதிரி அக்சஸ் பண்ணுறாங்க, என்னோடய வெப்சைட் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக அக்சஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபீல் பண்ணுங்க அப்படின்னா அவங்களோட ஐபி அட்ரஸும் நீங்கள் எக்ஸ்க்ளூட் பண்ணிக்கலாம். அகெயின் ஆட் கண்டிஷன் கொடுங்க. அகெயின் இந்த மெனுவை கிளிக் பண்ணிவிட்டு ஐபி அட்ரஸ் ஈக்குவல்ஸ்னு கொடுத்துட்டு அந்த பர்டிகுலர் சிஸ்டத்தோட ஐபி அட்ரஸையும் கொடுத்துருங்க. ரைட்டுங்களா?
ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்னென்ன ஐபி அட்ரஸ்லாம் கொடுக்குறீங்களோ அந்த ஐபி அட்ரஸ்லேருந்து உங்கள் வெப்சைட்டை எத்தனை டைம் கிளிக் பண்ணி பார்த்தாலும் அந்த டிராஃபிக் வந்து கவுண்ட் ஆகாது. ரைட்டுங்களா? ஸோ ஒன்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு கிரியேட் கொடுத்துருங்க. ஒன்ஸ் கிரியேட் கொடுத்ததுக்கப்புறம் அதை வந்து நீங்கள் ஆக்டிவ் பண்ணணும். ஆக்டிவ் பண்ணுறதுக்கு எந்த பர்டிகுலர் மெனுவில் போய்ட்டு ஆக்டிவ் பண்ணணும் அப்படின்னா, அகெயின் இந்த அட்மின் அப்படின்ற இந்த செட்டிங் ஏரியாக்கான கிளிக் பண்ணுங்கள். ஸோ டேட்டா ஃபில்டர்னு சொல்லிட்டு ஒரு மெனு இருக்கும், அந்த மெனுக்குள்ளே போங்க. அதில் நீங்கள் கிரியேட் பண்ண அந்த இன்டர்னல் டிராஃபிக் பார்த்தீங்களாக்கும் இந்த ஸ்டேஜ் கரண்ட் ஸ்டேட் பார்த்தீங்கன்னாக்கும் இன்ஆக்டிவ்னு இருக்கும். இப்போ இந்த ரைட் சைடில் இருக்கக்கூடிய 3 வெர்டிகல் டாட்டை கிளிக் பண்ணிவிட்டு ஆக்டிவ் ஃபில்டர் கொடுத்துட்டிங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் இன்டர்னல் டிராஃபிக் நம்ம கிரியேட் பண்ண இன்டர்னல் டிராஃபிக் வந்து ஆக்டிவாக மாறிடும். ரைட்டுங்களா? அப்போ ஒன்ஸ் நீங்கள் கிரியேட் பண்ணாலே அது ஆக்டிவாக மாறுமான்னு கேட்டால் மாறாது. அது வந்து இன்ஆக்டிவ் ஸ்டேஜில் தான் இருக்கும். அந்த இன்ஆக்டிவ் ஸ்டேஜ்லேருந்து நீங்கள் ஆக்டிவ் ஸ்டேஜுக்கு மாற்றோம்னா ஜஸ்ட்டு இந்த 3 வெர்டிகல் டாட்டை கிளிக் பண்ணி ஆக்டிவ் ஃபில்டர் கொடுத்துருங்க. சப்போஸ் ஆக்டிவ் பண்ணதுக்கப்புறம் அந்த இன்ஆக்டிவ் பண்ண நினச்சிங்களாக்கும் அகெயின் இந்த 3 வெர்டிகல் டாட்டை கொடுத்து நீங்கள் இன்ஆக்டிவ் பண்ணிக்கலாம். ரைட்டுங்களா? ஓகே. ஸோ இதுதான் வந்து ஒரு இன்டர்னல் டிராஃபிக்கை வந்து உங்கள் வெப்சைட்டில் எப்படி வந்து எக்ஸ்க்ளூட் பண்ணணும் அப்படின்றதுக்கான ஒரு சிம்பிள் எக்ஸ்ப்ளனேஷன். ஸோ இந்த பர்டிகுலர் வீடியோவில் 2 FAQ பற்றி பார்த்துருக்கோம். ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா டிஃபால்ட் செஷன் டைம் அவுட் வந்து எப்படி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுறது அப்படின்றத பார்த்தோம். ரெண்டாவது பார்த்திங்கனாக்கும் உங்கள் வெப்சைட்டில் இருக்கக்கூடிய இன்டர்னல் டிராஃபிக்கை வந்து எப்படி எக்ஸ்க்ளூட் பண்ணுறது அப்படின்றத பற்றின இன்ஃபர்மேஷன் பார்த்தோம். ஸோ இந்த 2 பர்டிகுலர் ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க்டு கொஸ்டின்ஸ் லைக் FAQவில் வந்து ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக கிளியர் பண்ணுறேன். என்னோட நெக்ஸ்ட் வீடியோவில் கூகுள் அனாலிட்டிக்ஸ் 4 இருக்கக்கூடிய அதர் யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷனோட உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் தட் சைனிங் ஆஃப் டிஜிட்டல் விஷ்ணு.